நம்ம போர் ஆகிற திறமையை இழந்துட்டோமா? இந்த கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்க வேண்டியதா இருந்துச்சு. காரணம் கால் நியூபோர்ட் எழுதின ஒரு டீப்பான ஆர்டிகல் தான். அதுல அவர் ஹார்ட் ஒர்க் பத்தி பேசியிருக்காரு. அவர் அதுல சொல்லியிருந்தாரு, அமெரிக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க போரிங் ஆகிற திறமையை இழந்துட்டாங்களாம். அதனாலதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ற திறமையை இழந்துட்டாங்களாம். இத படிச்ச பிறகு எனக்கு தோணுச்சு, எஸ் சரிதான், இது இந்த காலத்துல இருக்கிற ஒரு ஜெனரலான ப்ராப்ளம் தான். ஆனா என்னை ஆச்சரியப்படுத்தினது என்னன்னா, அவர் அந்த ஆர்டிகலை எழுதினது 2009ல. அது என்னைய ரொம்பவே சிந்திக்க வச்சிடுச்சு. ஏன்னா அந்த காலத்துல ஸ்மார்ட் போன்ஸ் இல்ல, வெறும் பட்டன் போன் தான். ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா அன்னைக்கு அது ஒரு மோசமான நிலைமைன்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நம்ம கையில 24/7 நம்மள அடிக்ட் ஆகிற டெக்னாலஜி இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னாலையும் எதுவும் செய்யாம சும்மா இருக்க முடியல, போரிங்க ஏற்க முடியல. நான் இத மாத்தி அமைக்கிறதுக்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்டிவ் மெத்தட கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் சில நாட்களா வேலையை தள்ளி போற ஒரு சைக்கிள்குள்ள மாட்டிட்டு இருந்தேன். நான் ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பேன், ஆனா 2-3 மணி நேரத்தை 2-3 மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிப்பேன். இதனால நான் பண்ற ஒர்க்கோட குவாலிட்டி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, என்னால எதையும் என்னோட மெமரியில வச்சுக்க முடியல. கண் மட்டும் தான் வேர்ட்ஸ் ரீட் பண்ணுது, ஆனா மனசு அதை ரீட் பண்ணவே மாட்டேங்குது. இதுல இன்னொரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், நேத்து நைட் ஒரு செம்மையான பாட்காஸ்ட் கேட்டேன், அது நீயும் கேளுன்னு சொன்னேன். உடனே ஃப்ரெண்டு கேட்டான், அந்த பாட்காஸ்ட் எதை பத்தினது? எனக்கு அப்படியே மைண்ட் எம்டி ஆகிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா உண்மையா தான் சொன்னேன், அந்த பாட்காஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனா நான் என்ன கேட்டேன்றதையே மறந்துட்டேன். அப்படி நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்தீங்கன்னா அப்போ எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. 2009லே கால் நியூபோர்ட் சொன்னது அப்போ சரிதான். ஏன்னா எல்லோருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு லைனோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிய வருது. அதாவது boredom leads to greatness. நீங்க இத கேட்டது சிரிக்கலாம், சும்மா இருக்கிற திறமையை கத்துக்கிட்டா சக்சஸ் ஆகிடலாமான்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், நானும் உங்கள மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் அதோட ஃபுல் அர்த்தமும் புரிஞ்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு இந்த ரெடிட் த்ரெட்டை எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற கதை உண்மையா இல்ல பொய்யான்னு தெரியாது. ஆனா அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட லெசன் உண்மையிலே அருமையா இருந்துச்சு. ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு விஜய்ன்ற ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசை. அவரோட குறிக்கோள் என்னவா இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட எந்த பியானோ பீஸ் கொடுத்தாலும் வாசிக்க தெரியணும், அண்ட் அவர் பப்ளிக் பிளேஸ்ல வாசிக்கிறத கேட்டு மக்கள் பாராட்டணும், கை தட்டணும். இதுதான் அவரோட குறிக்கோளா இருந்துச்சு. இதுக்காக அவர் பியானோ கிளாஸ்லாம் போக ஆரம்பிச்சாரு. ஆனா 7வது நாளே கிளாஸ் போறத நிறுத்திட்டாரு. பிகாஸ் அது அவருக்கு போர் ஆயிடுச்சாம். பிறகு சில நாட்கள் கழிச்சு அந்த விஜய் சொல்றாரு, லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங் போல நானும் ஒரு ட்ரம்பட்டராக ஆசைப்படுறேன்னு. ஆனா இந்த ரெட்டிட்ட போஸ்ட் பண்ணவர் என்ன சொன்னார் தெரியுமா? விஜய் இதையும் விட்டுடுவான் போல. ஏன்னா லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங் அதுக்காக ஆயிரக்கணக்கான மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாரு. ஆனா இந்த விஜய்க்கு ஒரு விஷயம் கொஞ்சம் போர் ஆயிட்டா கூட அதை அப்படியே கிவ் அப் பண்ணிடுறாரு. அப்புறம் எப்படி அவரால ட்ரம்பட்டர் ஆக முடியும்? இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய்க்கு ஒரு தப்பான நம்பிக்கை இருக்கு. நம்ம ஒரு விஷயத்துல பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் அது புதுசா இருக்கணும், அது சந்தோஷத்தை தரணும், அண்ட் அது எப்பயும் போரிங்கா இருக்கவே கூடாது. இல்ல, இது ரொம்பவே தப்பான நம்பிக்கை. இதனாலதான் அவரும் குரங்கு மரத்துக்கு மரம் தாவுற மாதிரி ஒரு கோல் போர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கோலுக்கு தாவிக்கிட்டே இருந்திருக்காரு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, உங்களுக்கு எந்த விஷயம் செய்யறதுக்கு ரொம்ப போர் ஆகுதோ அதுக்குள்ளதான் உங்களோட சக்சஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. கிறிஸ் வில்லியம்சன் சொன்ன ஸ்டாட்டிக்ஸ் இது. 90% மக்கள் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண 3வது எபிசோட்ல ஸ்டாப் பண்ணிக்கிறாங்களாம். மீதி இருக்கிற 10% பேர் 20வது எபிசோட்ல ஸ்டாப் பண்ணிக்கிறாங்களாம். அதாவது நீங்க 21 எபிசோடுல பாட்காஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்க தான் டாப் 1% பாட்காஸ்டர்ல இருப்பீங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க சாதிக்க விரும்புறீங்கன்னா அப்போ அந்த போரிங்க சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். கால் நியூபோர்ட் வந்து போரிங்கா இருக்கிறத பசியோடு இருக்கிறதோட கம்பேர் பண்றாரு. ஏன்னா நீங்க பசிக்கும் போதுதான் உணவு தேட ஆசைப்படுவீங்கல்ல, அதே போலதான் போரிங் உங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் புஷ் கொடுக்கும். நீங்க சாதிக்க நினைக்கிறத அடைய வைக்கிறதுக்கான ஒரு துடிப்பு கொடுக்கும். ஆனா நம்ம எல்லாரும் அந்த பசிய, அதாவது போரிங்க சீப்பான டோபமைன் கொண்டு சாப்பிட்டுறோம். இதனாலதான் நம்ம போரிங்க ஏற்க முடியாத நபரா மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ற திறமையை இழந்துடுறோம். ஆனா இயற்கையாவே நமக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை சாதிக்கணும்னு வர்ற மோட்டிவேஷன் இருக்குல்ல, அத ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலமா நாசம் பண்ணிடுறோம். இதனாலதான் நம்ம கோல்காக சிந்திக்கிறதே இப்பெல்லாம் தவிர்த்துடுறோம், சீப் டோபமைன்குள்ள மூழ்கிறதுனால. சரி, இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? ஷெட்யூல் போர்டம். அதாவது போரிங்கா இருக்கிறதுக்கும் டைம் கொடுங்க. கடந்த சில வாரங்களா நான் இதை செஞ்சுட்டு வரேன். இது எனக்கு இப்போ கஷ்டமான வேலை செய்யறதையும் ஈஸியா மாத்திடுச்சு. இதத்தான் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் சொன்னாரு. டோபமைன் ஒன்னும் உங்களுக்கு ரிவார்ட் தர ஹார்மோன் இல்ல, அது ஒரு மோட்டிவேஷனல் ஹார்மோன். நமக்கு தேவையானதை
அடைய நினைக்கும் போதுதான் அது ரிலீஸ் ஆகும். அண்ட் இதுக்கு டெய்லி லிமிட் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஹை டோபமைன் ட்ரிகர் பண்ற அப்போ உங்களோட டோபமைன் அதாவது மோட்டிவேஷனல் எனர்ஜி குறைஞ்சு போயிடும். சோ தட் இதனாலதான் உங்களுக்கு வேலை செய்யணும்ன்ற மனசு வராம போயிடுது. இப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். டோபமைனை யூஸ் பண்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க நீக்கிட்டீங்கன்னா அப்போ உங்க டோபமைன் தர மோட்டிவேஷனல் எனர்ஜி வேற வழியே இல்லாம உங்க கோல்காக வேலை செய்யறது மேல திரும்பிடும். அதாவது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி நீங்க சும்மா யூடியூப்ல வீடியோ பாக்குறப்போ இல்லாட்டி ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்றப்போ 3-4 வீடியோஸ் பார்த்த அப்புறம் நீங்க என்ன பாத்தீங்க, அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னு திங்க் பண்ணி நினைவுக்கு வருதான்னு பாருங்க. அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு. இங்க பாருங்க, நான் ஷெட்யூல்டு போர்டம் ஃபாலோ பண்றேன். இதனால நான் வாக்கிங் போறப்போ சாங்ஸ் கேக்குறது இல்ல, சாப்பிடுறப்போ வீடியோஸ் பாக்குறது இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு நான் சாப்பிடும்போது ஏதாவது பார்த்தா அது என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக்கிடும். அதுவே நான் சாப்பிடக்குள்ள போரிங்கா இருந்தா அதுக்கப்புறம் எனக்கு வேலை செய்யணும்ன்ற மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ போரிங்கும் நமக்கு நன்மை தான் கொடுக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. கால் நியூபோர்ட் 2009 சொன்னாரு, நீங்கள் ஏதாவது சிறந்த ஒன்றை உருவாக்க விரும்பினால் கடுமையான வேலை தேவை, அதற்கு சலிப்பான நேரங்களும் தேவை. அப்போது உங்கள் மனம் வேறு ஏதாவது பண்ணி என்று கெஞ்சும். ஆனால் நீங்கள் அதை ஒதுக்கி வைத்தால் தான் மகத்தான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அவர் சொன்னது 100% சரிதான். ஏன்னா கோபி பிரையண்ட் ஒவ்வொரு காலையிலையும் 4 மணிக்குள்ள எழுந்து 1000 ஷாட்ஸ் ட்ரைனிங் செஞ்சது போரிங்கா இருந்திருக்கலாம். ஆனா அவர் அதை செஞ்சாரு. டேவிட் காகின்ஸ் நேவி சீல் ஆகிறதுக்காக தினம் காலையில ஓடி ட்ரைனிங் எடுத்தது அவருக்கு போரிங்கா இருந்திருக்கலாம். ஆனா அவர் அதை செஞ்சாரு. ஏன் தாமஸ் எடிசன் கூட 1000 தடவைக்கு மேல ஒரு பல்பை உருவாக்க முயற்சி செஞ்சாரு. அதுவும் அவருக்கு போரிங்கா இருந்தாலும் அவர் அதை செஞ்சாரு. புரிஞ்சுக்கோங்க, இவங்களோட போரிங்கான முயற்சிகள் தான் அவங்களோட வெற்றிக்கு வழிகாட்டுச்சு. கால் நியூபோர்ட் எழுதின ஆர்டிகிளோட கடைசி வரி இதுதான். If our generation cannot tolerate boredom, we will lose the ability to create great things. அதாவது போரிங்கா இருக்கிறத உங்களால ஏற்க முடியலனா அப்போ உங்களால எதுவுமே சாதிக்க முடியாம போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த போரிங் பத்தின டாபிக்க நான் உங்களுக்கு போரிங்கா கூட பேசியிருக்கலாம். ஆனா எனக்கு இது தெரியும், இந்த போரிங்க சகிச்சுக்கிற உங்களோட திறன் தான் உங்களை சக்சஸ் பக்கம் எடுத்துட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் நீங்க எங்களை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அப்ப இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.